ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 5 மணி முதல் 5:30 வரை என்னோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் அவருடைய வார்த்தையை கேட்கவும் செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசும்படிக்காய் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலிருந்து நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே ஒரு ராஜாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரை அறியாதிருந்தும் கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை அறியாதிருந்தும். யார் இந்த கோரேஸ் ராஜா? பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ். இவன் ஒரு புறஜாதி ராஜாவை ஆண்டவர் சொல்ற, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்தேன் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோம், அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நீங்க நம்ம வேணா அவரை அறியாமல் இருக்கலாம், நீங்க சில நேரம் அவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அவர் நம்மை நன்றாய் அறிகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை நன்றாய் அறிந்தவர். ஒரு பாடல் கூட இப்படி இருக்கிறது, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஆமென். யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல நேசர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. அது தங்க எழுதப்பட்டிருக்கிறது, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரிப்பித்தேன் என்று சொல்லி. சில நேரங்களில் ஆண்டவர் அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்று சொல்லி விரும்பும்போது அவர் இஸ்ரவேலின் ராஜாவை தெரிந்து கொள்ளவில்லை, புறஜாதி ராஜா, அவரை அறியாதிருந்த ஒரு ராஜாவை தெரிந்து கொண்டு அந்த ராஜாவை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, வெண்கல கதவுகளை உனக்காக உடைப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென்.
வெண்கல கதவுகளை உனக்காக உடைப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த அறியாத ஒரு மனுஷனை பார்த்து. கர்த்தர் சில நேரங்களில் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய சத்துருக்களை எழுப்பியே நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும், யாக்கோபின் நிமித்தம், இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் அவர்கள் இருக்கும்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விக்கிரக ஆராதனையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வேசித்தனம் செய்து அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்து வாழ்ந்து வந்தபோது நேபுகாத் என்கிற ஒரு ராஜா அங்கே இஸ்ரவேல் எருசலேமை, இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் சிறைபிடித்து எருசலேம் தேவாலயத்தை எல்லாம் தகர்த்து போட்டு இந்த ஜனங்களை எல்லாம் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு செல்லுகிறார். சிறைபிடித்து சென்ற போது கோரேஸ் என்கிற ஒரு பெர்சியா ராஜா இந்த பாபிலோனை அவர் முறியடித்து அங்க இருக்கிற அநேக ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர் விடுதலையாக்குகிறார். அப்படி அவர் விடுதலையாக்குகிற சூழ்நிலையிலே விடுதலையாக்கப்பட்டவர்கள் எல்லாம் தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். இங்கே தேவனுடைய ஆலயம் தகர்க்கப்பட்டிருக்கிறது, ஆராதிப்பதற்கு இவர்களுக்கு ஆலயம் இல்லை. அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலையில் நெகேமியா ஆலயத்தை கட்ட ஒரு முயற்சி செய்கிறார். அவர் முயற்சி செய்யும்போது இந்த கோரேஸ் என்கிற ராஜாவினிடத்தில் போய் சொல்லும்போது இந்த கோரேஸ் ராஜா நிருபங்களை எழுதி கொடுக்கிறார். ஆமென். இந்த கோரேஸ் ராஜாவுக்கு முன்பாக தான் ஆண்டவர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று சொல்லி. ஆமென். 45:1 வாசிக்கும் போது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. ஆமென். ஹல்லேலூயா. நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. கோரேஸ் என்கிற வார்த்தைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று அர்த்தம். அப்படின்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, கர்த்தரால் ஒரு நோக்கத்திற்காக எழுப்பப்பட்டிருக்கிற, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் அநேகர் உண்டு. ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம போய் சபையில் நின்று ஆராதித்து அந்நிய பாஷைகளை பேசி அவர்களை துதித்து விட்டு வருவதற்காக மாத்திரம் கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கவில்லை. வேதத்தில் எழுதியிருக்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாக. அப்படின்னா உங்க பேர் அதில் நீங்க இணைத்து கொள்ளுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட, என்னுடைய பேர் சதீஷ்குமார், அபிஷேகம் பண்ணப்பட்ட சதீஷ்குமாருக்கு முன்பாக. அதே போல என்னை பார்க்குற இந்த சத்தத்தை கேட்குற உங்களை பார்த்து சொல்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட, அதில் உங்கள் பேரை நீங்கள் இணைத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு முன்பாக வெண்கல கதவுகள் உடையும், இரும்பு தாட்பால்கள் முறியும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களும் உங்களுக்கு வரும். ஆமேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக எப்பேற்பட்ட வெண்கல கதவாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட இரும்பு தாட்பால்களாய் இருந்தாலும், நான் சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாக வெண்கல கதவுகள் உடையும் என்று சொன்னால், அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கு முன்பாக இந்த மாலை வேளையில வெண்கல கதவுகள் உடைகிறது, இரும்பு தாட்பால்கள் முறிகிறது. அந்த காலத்தில் இருக்கிற இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத பொக்கிஷங்கள், நீங்கள் உங்க கைகளினால நீங்கள் அனுபவிக்காத புதையல்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
தேங்க்யூ ஜீசஸ். அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு முன்பாக வெங்கல கதவுகள், ஏன் எந்த வெங்கலமும் நிற்க முடியாது, எல்லாம் உடையும். கர்த்தர் உடைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கும் போது, அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு முன்பாக வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படிக்காய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் சிம்சோன் என்கிற ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கும் போது, பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் என்று சொல்லி இங்கே எழுதியிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இந்த சிம்சோன் யார், எப்படிப்பட்டவன் அப்படின்னா, கர்த்தர் அவனை ஒரு நோக்கத்திற்காக அபிஷேகம் பண்ணியிருந்தார். பெலிஸ்தியருடைய கைகளில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படிக்காய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சிங்கத்தை ஆட்டை கிழிப்பது போல கிழித்து போடுகிற பலனுடையவன். கர்த்தருடைய ஆவி அவன் மேல இறங்கும் போது சிங்கத்தை ஆட்டை கிழிக்கிறது போல அவன் கிழித்து போடுவான். அவனை சுற்றி கயிறுகளினால கட்டியிருப்பாங்களாம். அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது, கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல இருக்கிறது. ஆவியானவர் ஆவி இறங்கும் போது அந்த கயிறு நெருப்பில் பட்டு, அது அப்படியே அந்த விடுகிற கயிறை போல, நெருப்பில் பட்டு போகிற கயிறை போல அது அருந்து போகுமா. அந்த அளவுக்கு பலமுள்ளவன். அவனை பிடிக்க வரும்போது ஒரு முறை அந்த காசா பட்டணத்தினுடைய கதவு, அந்த பட்டணத்தின் கதவை அப்படியே தூக்கிட்டு மலைக்கு மேல நடந்து போயிட்டான். அந்த அளவுக்கு பலனுடையவன். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் இங்கே பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலைகளை மாவரைத்து கொண்டிருக்கிறது. 2 விலங்குகள், 2 வெண்கல விலங்குகள். ஆமென். 2 கையிலையும் 2 வெண்கல விலங்குகளை 2 இரு தூண்ல போட்டு கட்டி வச்சிருக்காங்க. மாவரைத்து கொண்டிருக்கிறான். சாரி, 2 விலங்குகளை போட்டு கட்டி வைத்து அவன் மாவரைத்து கொண்டிருந்தான். அபிஷேகம் இருக்கும்போது ஹீரோ போல, ஒரு பெரிய பலவான் போல இருந்தவன் இப்ப எல்லா வல்லமையும் இழந்து, அபிஷேகத்தை இழந்து, இப்போ எல்லாருக்கும் முன்பாக வேடிக்கை பொருளை போல மாவரைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ஆண்டவரிடத்துல சொல்றான், கர்த்தாவே இந்த ஒரு விசை, இந்த 17வது வசனத்துல 16:29 சொல்லிருக்கிறது. 28 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆண்டவரே நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படி ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தனது வலது கையினால் மற்றொன்றை தனது இடது கையினால் பிடித்து கொண்டு என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் இருக்கும்போது ஹீரோ போல இருந்தவன் எல்லா பலனும் இழந்து, அபிஷேகத்தை இழந்து, வல்லமை இழந்து இருக்கும்போது ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் மறுபடியும் அவருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு முன்பாக வெண்கல கதவுகள் உடையும். இந்த சிம்சோனை வெண்கல விலங்குகள் போட்டு கட்டியிருந்தார்கள். ஆனால் வெண்கல அவன் தேவனிடத்தில் என்னை ஒரு விசை நினைத்தருளுங்க என்று சொல்லும்போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கும் போது வெண்கல விலங்குகளை உடைத்து
தாங்கி வீட்டை தாங்கி கொண்டிருந்த தூண்களை எல்லாம் சாய்த்து ஏறக்குறைய 3000 பேரை கொன்று போட்டான். அவன் உயிரோடு இருந்து கொன்றவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது கொல்லப்பட்டவர்கள் எத்தனையோ பேர், அதிகமான பேர். ஆமென், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வெண்கல விலங்குகள் போடப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனின் மேல இருக்கும் போது நான் சொல்றேன், எல்லா வெண்கலங்களும் உடையும். ஆமென், ஹல்லேலூயா. இரும்பு தாட்பால்கள் முறியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு இரும்பு விலங்குனா கூட அந்த இரும்பு விலங்கு உடையும், ஆனா வெண்கல விலங்கு உடையாது. வெண்கலம் முறியதான் செய்யுமே தவிர உடைந்து போகாது. ஆனால் இரும்பை விட இந்த வெண்கலம் உறுதியாய் காணப்படும். அது எவ்வளவு உறுதியாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல இருக்கும்போது வெண்கலம், எப்பேற்பட்ட வெண்கல விலங்கும் உடையும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், ஹல்லேலூயா. சில வறுமை என்கிற விலங்குகள் இடப்பட்டிருக்கலாம், தரித்திரம் என்கிற விலங்கு போடப்பட்டிருக்கலாம், கடன் என்கிற விலங்குகள் போடப்பட்டிருக்கலாம், பிரச்சனை என்கிற விலங்குகள். அதாவது எல்லாருக்கும் ஒரு விலங்குனா இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு மட்டும் 2 விலங்குகள் போடப்பட்டிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கைகள் கட்டப்பட்ட நிலைமையில, விலங்குகள் போடப்பட்ட நிலைமையில இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கும் போது, ஆமென், எல்லாம் உடையும், எல்லாம் உடையும். ஆமென், எல்லாம் உடையும், அது எல்லாம் உடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் உடையும். இரும்பு தாழ்பால்களும் முறியும். ஏன்னா இரும்பு விலங்கு போட்டு அது உடைஞ்சிரும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கும்போது உங்க கைகளை நான் சொல்றேன், எந்த விலங்கும் போட்டு கட்ட முடியாது, எந்த வெண்கலமும் நிற்காது. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் தாவீது அவர்களுடைய சகோதரர்களை பார்க்க போகிறான். அங்கே கோலியாத் என்கிற ஒரு பெரிய மனுஷன் வந்து நிற்கிறான். அவனுடைய தலை சீரா வெண்கலத்தினால பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய மார்கவசம் வெண்கலத்தினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய கால்கள், அவனுடைய பாதரட்சைகள் எல்லாமே வெண்கலம். அவன் கையில் இருக்கிற ஈட்டி இரும்பு. இப்படி அவன் மொத்தமா அவனை எதுவுமே அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு வெண்கலத்தினால் பாதுகாக்கப்பட்ட அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்தது. அவன் அது எவ்வளவு, எத்தனையோ சேக்கல் வாசிங்கன்னா பெரிய மனுஷன் போல வந்து நிற்கிறான். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீது அங்க போய் நிற்கும்போது, ஆமென், அவனுக்கு முன்னாடி வெண்கலங்கள், அதுதான் முக்கியமான பாயிண்ட். வெண்கல கதவுகள், வெண்கலங்கள் உடையும். ஆமென். அவன் பாதுகாக்கும்படிக்கு அவனை எதுவுமே தாக்க முடியாதுன்னு நினைச்சான். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது போய் நிற்கும்போது ஒத்த கல்லுல ஒரு கோலியாத்தை முடிக்க முடிந்தது. ஏதோ தாவீது அடித்த கல்லுனால அங்க கோலியாத்து விழல. நான் சொல்றேன், கோலியாத்துக்கு முன்பாக கர்த்தருடைய அபிஷேகம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனின் மேல இருக்கும் போது எப்பேற்பட்ட வெண்கலங்களினாலும் பாதுகாக்கப்பட்டாலும் முடியாது, அது உடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க முன்னாடி நிறைய பெரிய பெரிய ஆட்கள் நிற்கலாம், பெரிய பெரிய பணம் படைத்தவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்க, இல்ல சில ஆட்கள் உங்களை பெரிய ஆளா இருந்து மிரட்டலாம். நீங்க சின்ன தாவீதை போல நீங்க சின்னவங்களா இருக்கலாம். ஓ, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அங்க போய் நிற்கும் போது, ஹல்லேலூயா, நீங்க வேணா சின்னவங்களா இருக்கலாம்,
ஆனா நான் ஒன்று சொல்லட்டுமா, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அது சிறியது அல்ல, அது சாதாரணமானது அல்ல. எப்பேற்பட்ட மனுஷன் வந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட அதிகாரங்களானாலும், எப்பேற்பட்ட துரைத்தனங்களானாலும், எப்பேற்பட்ட கர்த்தத்துவங்களானாலும் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த ஒரு ஆள் மட்டும் என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் ஒருத்தன் இல்லாம இருப்பானா நான் எவ்வளவு சமாதானமா இருப்பேன் தெரியுமா? என் வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லைன்னா நான் எவ்வளவு அழகா ஊழியம் செய்வேன் தெரியுமா? என் வாழ்க்கையில இந்த ஒரு காரியம் மட்டும், இந்த ஒரு நபர் மட்டும். பயப்படுறீங்களா? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்க பணம், உங்க பொருளாதாரம், உங்களுடைய அறிவு இதெல்லாம் செய்யாதத உங்க மேல இருக்கிற அபிஷேகம் செய்யும். ஆமென். வெங்கலங்கள் எல்லாம் உடையும், கர்த்தர் உடைப்பார். இரும்பு தாழ்பாள்கள் முறியும். மாலை வேளையில ஹல்லேலூயா, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்கள் எல்லாம் உங்க கைக்கு வரப்போகிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்போஸ்தலர் 12:10 நீங்கள் வாசிக்கும் போது, அங்கே பேதுருவை அவர்கள் கொலை செய்யும்படிக்காக சிறைச்சாலையில் போட்டாங்க, காவல் வைத்தார்கள், சங்கிலிகளினால கட்டினார்கள். ஆனால் கர்த்தருடைய தூதன் அந்த சிறைச்சாலையில் இறங்கின போது சங்கிலிகள் எல்லாம் அருந்து விழுந்தது. தூதன் சொல்றான், உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள், உன் அறையை கட்டிக்கொள். அப்போஸ்தலர் 12:10 வாசிங்கன்னா தெரியும். கட்டிக்கொள், வா போவோன்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது இவர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. போய்கொண்டிருக்கும் போது அங்கே அவர்கள் அந்த வழிநடுக வரும்போது அந்த நகரத்தினுடைய கதவு, இரும்பு கதவு தானாய் திறந்தது. அது எப்படி தானா திறந்தது? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக. ஓ, வெண்கல கதவுகள் உடையும், இரும்பு தாழ்பாள்கள் முறியும். நான் சொல்றேன், பேதுரு வரும்போது எப்பேற்பட்ட இரும்பு தாழ்பாள்கள் போட்டு கதவுகள் பூட்டி இருந்தாலும், ஓ ஹல்லேலூயா, இரும்பு தாழ்பாள்கள் எல்லாம் முறிந்தது. கதவு தானாய் திறந்தது. ஓ, கதவு தானாய் திறந்தது. ஓ ஹல்லேலூயா. இரும்பு கதவு போட்டுட்டாங்கன்னா அந்த கதவை உடைச்சிட்டு போறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேல முன்னேறி போக முடியாது. நான் சொல்றேன், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கும் போது இரும்பு தாழ்பாள்கள் எல்லாம் முறிந்து விழும். அபிஷேகத்தினால் முறியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் உங்க மேல இருக்கும் போது, ஓ அபிஷேகத்தினால் நுகம் முறியும் என்று எழுதியிருக்கிறபடி, ஹல்லேலூயா, நுகங்கள் பூட்ட முடியாது. Thank you Jesus. ஹல்லேலூயா. இந்த பேதுருக்கு முன்னாடி தன்னால உடைஞ்சு விழுது, தன்னால திறக்குது. இரும்பு கதவுனா தாழ்பால் போட்டிருப்பாங்க, அந்த தாழ்பால்கள் எல்லாம் தானாய் திறந்தது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க முன்னாடி எந்த கதவும் அடைக்க முடியாது, எந்த கதவும் அடைக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வழியை அடைத்தால் கர்த்தர் நமக்காக 7 வழிகளை திறப்பார். ஏன்? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் விரும்பினா 1000 வழிகள் அவருக்கு உண்டு. அநேகருடைய வாழ்க்கையில வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தின் வாசல்கள், அந்த வெளிநாடு செல்வதற்கான வாசல்கள், ஓ ஹல்லேலூயா, அந்த சுகத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஓ அந்த திருமண காரியத்தில் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது.
ஹல்லேலூயா. அந்த பிசினஸ் செய்கிறதுல வாசல்கள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில கர்த்தருடைய அபிஷேகம் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குகிறது. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. உங்க மேல உங்களுக்காக இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எல்லா கதவுகளையும், நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக 7 வாசல்களை திறப்பாருங்கிறது உண்மைதான். ஆனா அது ஒரு லெவல். இப்போ உங்க மேல நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் பண்ணப்பட்ட எனக்கு முன்பாக வெண்கல கதவுகள் உடையும், இரும்பு தாழ்பாள்கள் முறியும். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் பார்ப்பேன். அப்படிங்கிற இடத்துல நீங்க எழும்பிட்டீங்கன்னா, எந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கதவுகள் எல்லாம் எஸ் திறப்பதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதவுகள் திறக்கும். 7 வேற வாசல் இல்ல. எந்த வாசல் பூட்டி இருந்ததோ அது தானாய் திறப்பது நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானாய் திறக்கும். ஹல்லேலூயா. மத்தேயு 6ல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு உன் அறை வீட்டை நீ பூட்டிக்கிட்டு நீ அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார், அவர் உனக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். கதவை பூட்டிக்கிட்டு உள்ள இருந்து அவரை நோக்கி பார்க்கிறவனுக்கு முன்பாக ஹல்லேலூயா எந்த கதவுகளும் பூட்டி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கும் போது இந்த கதவு எனக்கு திறக்குமான்னு நீங்க ஏங்க வேண்டியது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கும்போது உங்களுக்காக கதவு திறக்கும், உடையும், தாழ்பாள்கள் முறியும், வெண்கல கதவுகள் உடையும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய அபிஷேகம் எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்டவர், பெயர் சொல்லி அழைத்தவர், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணினவர், ஒரு உன்னத நோக்கத்திற்காக எங்களை தெரிந்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு நீங்க இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க மேல ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம், ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் இதுவரைக்கும் அபிஷேகம் பண்ணப்படல, கர்த்தரே நான் அபிஷேகம் பண்ணப்படல, எனக்கு அபிஷேகம் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தொடும். Thank you Jesus, thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்பாக எல்லா வெண்கல கதவுகளை முடைத்து, இரும்பு தாழ்பாள்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் எங்க கைகளில் நீங்க தருகிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. பூட்டப்பட்ட கதவுகள் எல்லாம் எங்க மேல இருக்கிற அபிஷேகத்தினால திறக்கிறதற்காக நன்றி. இரும்பு தாழ்பாள்கள் எல்லாம் முறிந்து விழுகிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாம என்னன்னு தெரியல, என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லைன்னு இருக்கலாம். நான் சொல்றேன், உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலம் போல அடைக்கப்பட்டிருந்தால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அதெல்லாம் இந்த மாலை நேரத்தில் உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தினால் எல்லா நுகங்களும் முறியும். ஏன் வானமே திறக்கப்பட்டு ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படின்னு இருக்காம, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும்
புது எண்ணெயால் நீங்கள் நிரப்பிக் கொண்டிருங்கள். நான் சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக இரும்பெல்லாம் துரும்பாய் மாறும். அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கவன் மேல இருக்கிற நுகங்கள் எல்லாம் முறியும். ஹல்லேலூயா. உடஞ்சா ஒட்ட வச்சிடலாம், ஆனா முறிஞ்சுனா ஒட்ட வைக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.